திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ உயர்வாக வளர்ந்ததுக்கு காரணம் அது இந்த இலக்கியம் பேசக்கூடியவர்கள் படித்தவர்களோட கட்சி தானே அது. ஆமாம். அப்போ யார் படித்தவர்கள்லாம் அந்த ஆதிக்க சாதியினர். எக்ஸாக்ட்லி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, சொல்லுப்பா. அப்போ படித்தவர்கள்னா முதலியார்கள், செட்டியார்கள், நாயுடு, ரெட்டி, பிள்ளைஸ், உடையார், பிள்ளைஸ், இவங்க தான் அந்த கட்சியில் இருப்பாங்க. அது அவர்கள் பிராமண ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த கட்சியில் இருந்தார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பு கட்சியை ஆரம்பிக்கவில்லை, தங்கள் சாதி மேலாதிக்கத்தை பாதுகாப்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். பாமரர்கள் அந்த கட்சியில் இல்லை, படித்தவங்க கட்சி. மேலை நாடுகளை பற்றி பேசுவார்கள், பெர்னாட் ஷாவை பற்றி பேசுவார்கள், அறிஞர் அண்ணா ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுவார். எழுத படிக்க தெரியாத ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு பெர்னாட் ஷா பற்றி எதுக்குமா? அந்த ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு எம்ஜிஆர் தான் உலகம். இங்கே வாய்ப்பு இருந்தால் ஜெயகாந்தன் அவர்களின் சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஒரு நாவல் இருக்குது, படிங்க. எம்ஜிஆரோட ஆதிக்கம் எவ்வளோ இருக்குன்றது அதில் தெரியும்.